பால் காய்ச்சி முருகன் மலை தெரியுதா? கோயம்புத்தூர் விட்டு நாங்க கிளம்புறோம். அதனால நாங்க வந்து மனசுல பயங்கர பாரத்தோட வீடு காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா, எப்படா வருவீங்க? பிஜிஎம் போடு. மூஞ்சில வெளிச்சடிக்குது. புது வீட்டுக்கு பால் காய்ச்சியாச்சு. முருகன் மலை தெரியுதா? இடவமலை, முருகமலை, இந்த மாதிரி ஒரு வியூவில் வந்து நம்ம வீடு இருக்கு. குடி வரதுக்கு முன்னாடி ஹோம் டூர் காட்டுறேன். ஹால் 2 லூசுகள் நக்கலு. இதுதான் எங்களோட ரூம். இது கிச்சன். இது கிச்சன் ரூமே. சமையல் வேலையெல்லாம் நடக்கும். அப்புறம் தான் இங்க சவரம் பண்ற வேலையா நடக்கும். இது தந்தை போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. இது அப்பா அம்மாவோட ரூம். சூப்பரா இருக்கா? இதுதான் இனிமே நம்மளோட புது வீடு சொல்லிட்டேன். வீடியோ எடுக்கிற ஒரு செல்ஃபி ஸ்பாட் லொகேஷன். நீ அப்படி வரியா? அப்படி இருக்க பத்தியா? இவ்வளவு கேவலமான உடம்போட ஒரு ஆளை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. தீவுக்கு டாக்ஷமா இருக்கணும். நமக்கு பால் பிடிக்காதுங்கறனால பூஸ்ட் குடிக்க போறோம். பூஸ்ட் கொஞ்சம் நல்லா தான் போடுமா. காசா பணமா? வீட்டோட மகாலட்சுமி பிடிக்கணும், அதனால நான் பிடிக்கிறேன். இவன் ஒருத்தன்டா. நீ குடிச்சியா? வாய முடியா, முதுகெலும்புலாம் தெரியுது. இரு, நான் தான் ஃபர்ஸ்ட் குடிக்கணும். குடி. Over 1 month later. நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. யாராது? பிசாசு. எல்லாத்தையும் என்னதுன்னு ஒன்னதுன்னு இருக்கான். இருங்க, ஃபோக்கஸ் ஆகல. என்ன ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது? ஐயோ பேய். வாய முறா குரங்கு. ஃபோக்கஸ் ஆனானா ஃபோக்கஸ் ஆகட்டேன்னா. நிலா இங்க இருக்கேன். மூஞ்சி முகரையும் பாரு. நிலா வடை சட்டி மாதிரி வந்துட்டு நிலாவா? நல்லா இல்ல, ரைமியாவே இல்ல. நீ வந்து வடை சட்டி மாதிரி இருக்க. நிலாவே வடசட்டி மாதிரி தான் இருக்குது. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். The next morning. ஹாய் ஹலோ மக்களே. இல்ல, நம்ம அப்படி சொல்லக்கூடாது, சோகமா சொல்லணும். ஹாய் ஹலோ மக்களே. இந்த நடிப்பு தேவையில்ல. செத்தா பையல. அதாவது உள்ளுக்குள்ள சோகம் இருக்கு, வெளியே சிரிச்சாலும் வந்து உள்ளுக்குள்ள சோகம் இருக்கு. இங்க பாருங்க, கண்ணு ஜூம் வைங்க, எவ்வளவு அழுக வருது பாருங்க. தேங்கி நின்னுட்டு இருக்கு கண்ணு. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே. ஆமா, கோயம்புத்தூர் விட்டு நாங்க கிளம்புறோம். என்ன சொல்ற? பழனிக்கே போறோம். இது அது இல்ல. கோயம்புத்தூர் போறோம், கோயம்புத்தூருக்கே போறோம். ஆக்சுவலா கோயம்புத்தூர்லயே வந்து நம்ம செட்டில் ஆகணுங்கிறது வந்து பல வருஷம் ஆசை. அது ஒரு வழியா நம்ம ஃபைனலி கோயம்புத்தூருக்கே செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம வந்து சடனா பழனிக்கே நம்ம போக வேண்டிய சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதனால நாங்க வந்து மனசுல பயங்கர பாரத்தோட வீடு காலி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேல வந்து நாங்க பேக்கெட்ஸ் அண்ட் மூவ்ஸ் வச்சு பேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அன்னை பேக்கெட்ஸ் அண்ட் மூவர்னு சொல்லிட்டு அவங்க தான் பண்ணி கொடுக்குறாங்க. ரொம்ப ரேட் கம்மியா பண்ணி கொடுக்குறாங்க. இருக்கதே நாங்க விசாரிச்சதுலயே வந்து இவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் வந்து ஒரு 5000 6000 டிஃபரன்ஸ் இருக்கு. அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். மேற்கொண்டு அடுத்தடுத்து நாங்க என்னென்ன பண்ண போறோம் அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன் நாங்க ஊரை விட்டு போறோம் அப்படிங்கிற காரணத்தை வந்து வீடியோட எண்ட்ல சொல்றோம். அப்பதானே வீடியோ கடைசி பார்க்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம். வீடியோக்குள்ள போலாம் மனமே.
வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் வீடு காலி பண்ணுறது இப்படி ஜாலியாக உட்காந்துட்டு இது கோகுலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஓகே மக்களே, நாங்கள் வந்து வீடெல்லாம் காலி பண்ணியாச்சு. பெரிய விடைபெறுகிறோம். ஆமாம், நாய்க்குட்டி பிரிச்சு எடுத்துட்டு போயிடுவோம், மூஞ்சில் ஒட்டிடுவோம். இதுதான் வந்து நானும் சாதியும் எக்ஸ்பெக்டேஷன், இது ரியாலிட்டி. என்ன என்ன எழவி அது. ஓகே, பாய். நாங்கள் ஃப்ரீயாக விடைபெறுகிறோம். ஏதோ இன்னைக்கு தான் அந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 2 வருஷம் ஆச்சு வீட்டுக்கு வந்து. போகலாம். ஒரு சோகமான போட்டோ எடுத்துக்கல குழந்தைக்கு. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. எப்பவுமே கதவை இப்படி பண்ணிட்டு போவேன். 2 தடவை பூட்டிட்டு 2 தடவை இப்படி ஆட்டி பார்த்துட்டு போவேன். பாய் வீடு. அவ்வளோதான், பாய். கிளம்பிட்டோம், வேன் போயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பழனிக்கு போகலாம். கோபி, உனக்கு உட்கார்றதுக்கு இடமே இல்லையாட்டிருக்கு. தெரியாத சொன்னா கோபி மேலே உட்காந்துக்குவோம். ஏகத்தாலும் பேசாத பலமுறை உன்னை கண்டிச்சிருக்கேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. நாங்கள் வந்து ஒரு அல்பைகர், நல்லா தெரியும். அல்பைகர்னு சொல்ல முடியாது, என்ன சொல்றது, நாங்கள் வந்து எப்பவுமே காசு மிச்சம் பண்றதுல தான் குறியா இருப்போம். செலவு காசு இருந்துச்சுன்னா கண்ணாப்பிடான்னு செலவு பண்ணிடுவோம், இல்லாதப்போ மிச்சம் பண்ண பார்ப்போம். ஆனா நாங்களே பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சு ஜாமான் எடுத்துட்டு போறோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இங்க இருந்து போறதுக்கு சும்மா வேன் மட்டும் கேட்டதுக்கு 8K சொன்னாங்க. அதாவது கோயம்புத்தூர் டு பழனி போறதுக்கு நாங்களும் நிறைய பக்கம் விசாரிச்சு பார்த்தோம். அதனாலதான் சரி இவங்க கிட்ட வந்து 11.8 திங்ஸ் எல்லாம் அவங்களே பேக் பண்ணி கம்ப்ளீட்டா, நாங்க ஒண்ணுமே பேக்கே பண்ணல, அவங்களே பேக் பண்ணி ஏத்திட்டு அங்கேயும் வந்து இறக்கி மேல வச்சிருவாங்க. அப்புறம் காட்டு வார்ட்ரோப்லாம் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி கொண்டு வந்து அங்கேயே அவங்களே எல்லாம் மாட்டி கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்தியே வந்து பைக்கு எல்லாத்தையும் கொண்டு போறது எல்லாத்தையும் சேர்த்தியே வந்து 11.8. அதனால எங்களுக்கு வந்து பரவாயில்ல, பெரிய ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லையே, நம்ம ரிஸ்க் எடுத்துக்க தேவையில்ல அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாம நாங்க பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸும் நிறைய விசாரிச்சோம். சில பேர்ல 18K வரைக்கும் சொன்னாங்க. இங்க வந்து 11.8 அப்படிங்கிறது எங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால புக் பண்ணிட்டோம். வெறும் வேன்கே 8K கொடுக்கறதுக்கு இது ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. இவங்க வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் இருக்காங்க நமக்கு. இவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. பெய்டு ப்ரொமோஷன்ல தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. ப்ரொமோஷனுக்கு கொடுக்குற அளவுக்கு நம்ம பெரிய சேனல் கிடையாது. அதனால இது வந்து ஒரு ஹானஸ்டான ரிவ்யூ தான். அன்னை பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் காலப்பட்டியில் இருக்காங்க. ஆல் ஓவர் இந்தியா வந்து அவங்க கொண்டு போய் எல்லா பக்கமும் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணாலே போதும், எந்த ஊரா இருந்தாலும் சரி வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. கோயம்புத்தூருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பு. நல்ல ஒரு ஹாப்பி மெமரிஸ் தான் இங்க இருந்திருக்கு. வந்ததுனால நாங்க வந்து லாஸ் ஆகல, எதுவும் ஆகல. எங்களுக்கு லைஃப்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு தான் போயிருக்கோம். திங்ஸ் எல்லாம் கம்மியா கொண்டு வந்தோம். இங்க வந்து போகும்போது நிறைய திங்ஸோட போறோம். பைக்ல நனைஞ்சிட்டு வந்தோம். பழனியில இருந்து இங்க கோயம்புத்தூர் ஷிஃப்ட் ஆகி வரும்போது 2 வீலர்ல வரோம் நனைஞ்சுக்கிட்டே. ஆனா இப்போ வந்து நம்ம கார்ல போறோம் அப்படிங்கறதே நான் வந்து ஒரு பெரிய வெற்றியா தான் பாக்குறேன். பாலத்துல போறோம். பல வருஷம் கழிச்சு ஒரு பாலத்தை வந்து திறந்திருக்காங்க, உக்கடம் பாலம். ஆனா இப்ப ஏறுவோமான்னு தெரியல. ஊருக்கு போறக்குள்ள, ஊரை விட்டு போறக்குள்ள ஒரே ஒரு தடவை அந்த பாலத்துல ஏறிடணும்டான்னு பல நாளா சொல்லிட்டு இருந்தேன். எங்க போய் ஏறுவேன்? அந்த சைடு. சரி, ஓகே. போறக்குள்ள பாலத்துல போறோம் மக்களே. எத்தனை வருஷமா கட்டிட்டு இருந்தாங்க. ஏன்டா கோகு எங்கிட்டு ஏறதுன்னு தெரியல. ஆனா வந்து கோகு விடாமுயற்சியை தேடிட்டு இருக்காங்க எந்த பக்கம் போய் ஏறணும்னு. கண்டுபிடிச்சிட்டோம் எந்த பக்கம் ஏறணும்னு. பாலத்துல போறோம். ஆனா இந்த பாலம் ரொம்ப டேஞ்சரஸா கட்டிருக்காங்க. சோ வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா மெதுவா போகணும்னு சொல்லி ஒரு வீடியோல பார்த்தேன். இது வேறயா? 30ல தான் போகணுமாமா இந்த பாலத்துக்குள்ள போகும்போது. ஆஹா ஆஹா ஆஹா, இந்த வியூக்காக தான்டா நான் காத்துக்கிட்டு இருந்தேன். பழனி 106 கிலோமீட்டர். அந்த சைடு பாக்கலையடா, அந்த சைடு பாக்கணும் எனக்கு. திருப்பி வா, ரிட்டர்ன் வா.
அப்படியே வெங்காயத்தை வச்சு தெரியுது பாரு. Much later. மக்களே, எங்க வீட்ல வந்து ஃபேன் மாட்டுறதுக்கு வந்து நாங்க இந்த கருவியை தான் உபயோகிப்போம். கருவி என்னடா லுக்கு? அப்படிதான் நல்லா. ஆமா செஞ்சால் ஜீவா இருக்கு. ஓகே மக்களே, நாங்க வந்துட்டோம். பாருங்க எல்லாம் கொண்டு வந்து செட் பண்ணிட்டு இருக்காங்க. கச்சன்னு கிடக்கு எல்லாம் ரெடி பண்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிடும். பிரேமலதா சந்தோஷமா இருக்கியா? அது எங்க சார் இருக்கு? ஆமா, எப்படா வருவீங்கன்னு ஆயிடுச்சு. அது எங்க மேல இருக்க பாசம் கிடையாது, போர் அடிக்குது வீட்ல அப்படிங்கறனாலதான், வேற எதுவும் இல்ல. அடி பாவி மவளே. சரியான வேலை. One eternity later. மக்களே, அப்பா அவருக்கு பிடிச்ச படத்தை பார்த்துட்டு இருக்காரு. என்ன வார்க்கும்? சனிய சகடை. ஏன்பா உங்களுக்கு சனிய சகடை ரொம்ப பிடிச்சிருக்கு? பட்டாசு பாலா. புது செப்பல் வாங்கிக்க பத்தியா? காட்டு. அன்னைக்கு தொலைச்சு போட்டேன்ல, அதே மாதிரியே செட் பண்ணிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி நல்லா இருந்துச்சுன்னா நான் எடுத்திருப்பேன். நல்லா இல்ல வாங்கினியா? அப்ப உனக்கு நீயே ஒத்துக்கிற நல்லா இல்லன்னு. அப்ப நானா தான் மாறிட்டனா? மக்களே, பாருங்க எல்லாம் கச்சன்னு இருக்கு. ஆனா நாங்க வந்து எங்க கிளம்பிட்டோட படத்துக்கு போறோம். ஆத்தாடி ஆத்தா. இல்ல அது எங்க இருக்கு? அது இருக்கு, இப்ப எங்க அப்பாவை காட்டுறேன். அப்பா வாங்கப்பா. ஏன் ஸ்டைலா இருந்து சொல்லு. செருப்பு பலவே இல்ல, புது கால நாட்டு. பிஜிஎம் போடு. பேக்ரவுண்ட் மியூசிக். பாத்தீங்களா? செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. லைட்டா பண்ணல பூட்ல. பிரேமலதா, எங்க நாம போறோம்? சினிமான்னு நமக்கு ஜூம் பண்றேன். வணக்கம் பிரதர். ஆக்சுவலா ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, நாங்க 3 பேர், கோபி, நானு, அம்மா 3 பேரு தான் வந்து டிமாண்டி காலனி 1க்கு போனோம். இப்போ வந்து எல்லாரும் போறோம். சொல்லி தொலை. கட்சி தலைவர் மாதிரி இருக்கீங்கப்பா. அப்பா ஒரு காலத்துல வந்து வார்டு செயலாளர். சொல்லவே இல்ல. அதனால அப்படி அந்த தோரணை இன்னும் போறோம். அப்ப என்னப்பா சீட்டை விட்டு எங்கேயோ மேல போயிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ரொம்ப நக்கலா போச்சு. இப்ப வர உனக்கு தங்கச்சி வந்திருக்கா. என்னடி கலர் கலரா ரீலா விடுற? மக்களே, எங்க அம்மா எங்க போனாலும் இது இல்லாம வரவே மாட்டாங்க. என்ன சொல்றா? நவரத்னா ஜுவல்லரி. வணக்கம் உங்க ஃப்ரெண்ட். ஹலோ. 2000 years later. ஓகே மக்களே, நாங்க எல்லா பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சாச்சு. ஓரளவுக்கு பண்ணிட்டோம். ஆமா, இன்னும் ஆணி அடிக்க மட்டும் ஆணி அடிக்கல. ஆணி அடிச்சு இல்லை ஃபோட்டோ மட்டும் போட்டோம், அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்னன்னா, எதுக்கு அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி இங்கே வந்தோம் அப்படின்ற ரீசன் என்னன்னா, இப்போ வந்து மாமாவுக்கு சுவாதி அப்பாவுக்கு வந்து டயாலிசிஸ் பேஷண்ட் அவர். அது வந்து நிறைய பேர் தெரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் தெரியும். கிட்னியெல்லாம் வந்து அடிக்கடி போயிட்டு வர மாதிரி இருக்கு. அவருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறனால நாங்கள் அடிக்கடி இங்கே வர மாதிரி இருக்கா. கோயம்புத்தூர்லேருந்து இங்கே வந்துட்டு திருப்பி போயிட்டு இப்படியே அலையிற மாதிரியே இருந்துச்சு. அதனால வந்து சரி ஓகே அப்படின்ட்டு அப்புறம் வந்து அத்தைக்குமே வந்து கொஞ்சம் கண்ணில் கொஞ்சம் இதாக இருக்குது, அவங்க கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருக்குது. ஸோ வந்து அவங்கள பார்த்துக்கலாம், நம்ம இங்கே வந்துருக்கலாம். நம்மளுக்கு இவளுக்கு சுவாதிக்கு மேக்கப்பை புக் ஆகும், அப்போ மட்டும் அவங்க கோயம்புத்தூர் போயிட்டு இருந்துக்கலாம், நம்ம கூட போயிட்டு இருந்துக்கலாம். இப்போ அவங்க கூட இருந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவ்னால நாங்கள் இங்கே வந்திருக்கோம். மெயினாக அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் தான் மெயினாக வந்திருக்கோம். அவருக்கு ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இங்கே வந்திருக்கோம். அவர் ரெஸ்ட் எடுக்க மாட்டார், அடிக்கிட்டே தான் இருப்பார். அது ஒரு விஷயம். கொஞ்சம் பெரிய வீடாக பார்த்து 2 BHK பார்த்து நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். இப்போ லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் 2 BHK ஹவுஸில் இருக்கோம். அப்படியா? சரி ஓகே. இனிமே நீங்க வந்து பாக்குற வீடியோஸ் எல்லாமே இந்த வீட்ல தான் பாப்பீங்க. கூடி சீக்கிரம் நாங்க வந்து ஹோம் டூர் போடுறோம். வேணடா ஹோம் டூர் போற அளவுக்கு நம்ம வீடு பெரிய வீடு கிடையாது. இருந்தாலும் இங்க இருக்கிறது வந்து நம்ம வந்து காட்டணும் இல்லையா? லைஃப் ஸ்டைல் சேனல் தான் நம்ம சேனல், அப்படிதானே? சோ அதனால நம்ம வந்து எங்களுக்கு இருக்கு, ஏன்னா எங்களுக்கு கண்டென்ட் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. கண்டென்ட் இல்லை. இனிமே வந்து இருக்கிற வீடியோஸ் எல்லாமே நம்ம இந்த வீட்டில் பழனியில் இங்கே தான் பார்ப்போம். நீங்கள் அடுத்தடுத்து நிறைய வீடியோஸும் பார்ப்பீங்க. நீ ரெகுலராக வீடியோ போட போகிறோம். ஸோ நீங்களும் ரெகுலராக எங்களை ஃபாலோ பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க. கூடிய சீக்கிரம் ஒரு புது வீடியோவில் உங்களை எல்லாம் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் டாடா பை பாய்.